நிறைந்திருக்கும் ராஜ் டிவியின் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு அடியேன் சுபாஷ் பாலகிருஷ்ணனுடைய அன்பான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று 10 ஜூலை 2024 தேதியில் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தில சந்திராஷ்டமம் என்பது மூலம் மற்றும் போராட நட்சத்திரங்களுக்கு வருகிறது. 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்ப்போம். மேஷராசி என்பவர்களுக்கு இன்று புது நண்பர்களுடைய வரவு வாழ்வில் மிகப்பெரிய மாற்றங்களை தரும். பழைய நினைவுகள் அப்பப்பொழுது வந்து போனாலும் கூட புதிய முயற்சிகளில் நீங்கள் இன்று ஈடுபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நிரந்தர தன்மை என்பது ஏற்படும். ரிஷப ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மிகப்பெரிய சாதனைகளுடைய தொடக்க நாளாக வருகிறது. நீங்கள் படைக்கக்கூடிய வரலாறு இன்றைக்கு எழுதப்படும். இந்த நாளில் புது முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் நினைத்து பார்க்க முடியாத வெற்றிகளை சுவைத்தே தீருவீர்கள். மிதுன ராசி அன்பர்கள், இன்றைக்கு உங்கள் மனசில் எது நல்ல விஷயங்கள் தோன்றுகிறதோ, தான தர்மங்கள், உணவு கொடுப்பது, உடை கொடுப்பது, உங்கள் சக்திக்கேற்ப அனைத்து தர்மங்களையும் இன்று நீங்கள் கடைபிடியுங்கள். இதற்குண்டான பலன் வெகு விரைவில் உங்களுக்கு கிடைக்கும். கடகராசி அன்பர்களே, நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களை இன்னைக்கு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. உங்க பாஸாக இருக்கட்டும், வேலை செய்யக்கூடிய கொலீக்ஸாக இருக்கட்டும், நீங்கள் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் நல்லதா முடியும் போது உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல ஆஃபீஸ் பிளேஸ்ல அப்ரிசியேஷன்ஸ் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, புதிய வேலை சம்பந்தப்பட்ட நற்செய்திகளும் வந்து சேரும். சிம்மராசி என்பவர்களுக்கு மாபெரும் வெற்றிகளை தரக்கூடிய நாள், மிகப்பெரிய சாதனைகளை படைக்கக்கூடிய நாள். அனைத்து சிம்மராசி என்பவர்களும் இன்று வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பெருமான். இந்த ஆதித்ய ஹிருதயம் அப்படிங்கிற ஸ்லோகத்தை இன்று நீங்கள் சொல்லி வழிபடும் பொழுது யார் யார் உங்களை கேவலமா பேசினாங்களோ, யார் யார் உங்களை துச்சமா மதிச்சாங்களோ அத்தனை பேருக்கும் பதில் ஆண்டவனை தருவான். கன்னிராசினியர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிகப்பெரிய மேம்பாடு தெரியும். ஆரோக்கியம் என்பது ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல எவ்வளவு பேர் பணம் புகழ் சம்பாதிச்சாலும் கூட அதையெல்லாம் எதால அனுபவிக்க முடியும்? நம்ம உடல் ஆரோக்கியம், உடல் நல்லா இருந்தா மட்டும்தான் அனுபவிக்க முடியும். துலாம் ராசினியர்களுக்கு இன்றைய நாள் முழுவதும் மனதில் குழப்பம், தேவையில்லாத எண்ணங்கள், இது ரெண்டும் வந்துட்டா பயம் தன்னால வந்துடும். இந்த பயம்னா என்ன? நமக்கு ஒரு ஆசை இருக்கு, அது நடக்குமோ நடக்காதோ, இது ஒரு பயம். ஏதாவது ஒரு கெட்டது நடக்கிற மாதிரி இருக்கு, அது வந்துருமோ நடந்துருமோ நடக்காதோங்கிற பயம். இது எல்லாத்துக்கும் என்ன காரணம் தெரியுமா? ஈகோ. ஃபியர் இஸ் த சைல்ட் ஆஃப் ஈகோ. இந்த யாருக்கு தன்னலம் இல்லையோ அவர்களுக்கு பயம் என்பது இருக்காது. பிறர் நலத்தை என்னைக்கும் பார்க்கிறவங்க தோத்து போனதா சரித்திரமே இல்லை. அச்சம் தவிர் நெஞ்சை நிமிர், இதுதான் இன்றைய தாரக மந்திரம். தேவையில்லாத பயத்தை தவிர்த்தால் எப்பேற்பட்ட வெற்றி உங்களுக்கு கிடைக்கும்னு உங்களுக்கே தெரியல. இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வான் அனுமான். அனும பெருமானை வழிபடும் பொழுது புத்திர் பலம் யசோதைரியம் நிர்பயத்துவம் அரோகதாம் அஜாக்கியம் பக்பதுத்துவம் அனுமத் ஸ்மரணத் பவேத், இந்த மந்திரத்தை நீங்க சொல்லி வரும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்து வெற்றிகளையும் பெறுவீர்கள். தனுசு ராசினியர்களுக்கு இன்றைக்கு ஞாபக மறதி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏதாவது ஒரு பிரயாணம் பண்றீங்க, எதை எடுத்துட்டு போறீங்க, எதை எடுத்துட்டு வரீங்க, இதை நீங்க தயவு செய்து பார்த்துக்கணும். உங்க பர்ஸு, மொபைலு, வேலெட்டு, முக்கிய பொருள்களை செக் பண்ணிக்கணும். ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். பொறுமை மிக மிக. மகர ராசி என்பவர்களுக்கு பணிவுடன் இருக்க வேண்டிய நாள். நிலை உயரும் போது பணிவு கொண்டால் உயிர்கள் உன்னை வணங்கும், இந்த சொல்லிற்கேற்ப எவ்வளவு நமக்கு வாழ்க்கையில ஜெயிச்சாலும் கூட நம்மளுடைய மனமும் நம்மளுடைய எண்ணங்களும் பணிஞ்சு இருக்கும் பொழுது அந்த ஆண்டவனே இறங்கி வந்து நமக்கு நல்லது செய்வார். கும்பராசினியர்களுக்கு மனதிலும் சரி உடலிலும் சரி அசதி காணப்படும். இந்த எக்ஸாஷன் இருக்கும்பொழுது மனதும் உடம்பும் ஒரு நேர்கோட்டில் கனெக்ட் ஆயிருக்கு. இந்த எக்ஸாஷன் இருக்கும்பொழுது மிகப்பெரிய பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும். இதை தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யணும்? தியானம் செய்ய வேண்டும். தியானத்தின் மகிமை நிறைய பேருக்கு தெரியறதில்லை. ஓம் இந்த மந்திரத்தை சொல்லி தியானம் பண்ணாலே போறோம். இந்த பிரணவ மந்திரமே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்துணை துன்பங்களையும் விலக்கக்கூடிய சக்தி உண்டு. மீனராசி என்பவர்களுக்கு இன்றைக்கு
இந்த 2 சக்கர வாகனம் 4 சக்கர வாகனம் பிரயாணத்தில் ரொம்ப கவனம் தேவை. நீங்கள் நல்லா போனால் கூட எதிர்க்க வரவன் தப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா எக்ஸ்ட்ரா கேரோட கவனமாக இருக்கணும். கூடிய மட்டும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யூஸ் பண்ணுறது மிக மிக நல்லது. தேவையில்லாதவற்றை தவிர்ப்பது மிகப்பெரிய நல்லதை செய்யும். இன்று 10 ஜூலை 2024 தேதிக்கான 12 ராசிகளுக்கான பிரத்யேக பலன்களை விரிவாக பார்த்தோம். அத்துணை ராசிக்காரர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமான் சகல சௌபாகியங்களை மள்ளித் தருவார் என்ற நம்பிக்கையுடன் உங்கள் அத்துணை பேரிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.